இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தை கடத்தாமல் வேத பகுதிக்கு செல்வோம். மத்தேயு நற்செய்தி புஸ்தகத்தின் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்கிறார். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் 6ஆம் மணி வேளையிலும் 9ஆம் மணி வேளையிலும் பின்பு இறுதியாக 11ஆம் மணி வேளையிலும் வேலையாட்களை அமர்த்தினான். அந்த திராட்சை தோட்டத்தில் வேலையெல்லாம் செய்து முடித்த பின்பு அந்த நாளுக்குரிய கூலியை வாங்கி கொள்ள எல்லோரும் எஜமானிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது எஜமான் தான் சொன்னபடியே ஒவ்வொருவருக்கும் நாள் ஒன்றுக்கு 1 பணத்தை கூலியாக கொடுத்தார். அதில் ஒருவன், நாங்கள் 3 மணிக்கெல்லாம் வந்தோமே, அதிகாலையிலே வந்தோமே, கஷ்டப்பட்டுமே, வேர்வை சிந்தனமே, எங்களுக்கும் ஒரே சம்பளம் தான். கடைசியாக வந்தானே, கடைசியாக வந்து 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சான், அவனுக்கும் ஒரே சம்பளம் தான் சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுறாங்க. சொல்ல போனால் அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று தான் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்னவென்று பார்த்தால் முறுமுறுத்தல். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். அந்த தலைமுறையே கானானுக்குள் அனுமதிக்கவில்லை. இந்த நாளிலும் கூட பிறரை பார்த்து நாம் பொறாமை கொள்கிறோமா? இல்லை அவர்களை பற்றி குறை சொல்கிறோமா? வெளியே எதுவுமே சொல்லாமல் நமக்குள்ளேயே முறுமுறுத்துக்கிறோமா? நம்மை தாமே சோதித்து பார்ப்போம். நமக்குள் அப்படிப்பட்ட குண அதிசயங்கள் இருந்தால் இந்த நாளிலே அவற்றை நம்மிலிருந்து எடுத்து போட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உதவியை நாடுவோம். ஆமென்.